machine learning? ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி பிளான் பண்றோம் அப்படிங்கிறது சேம் டைம் ஸ்டேஜஸ் டேட்டா கலெக்ஷன் அப்புறம் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்றது அப்புறம் சூஸ் அந்த கலெக்ட் பண்ண டேட்டா வந்து எது கரெக்டான டேட்டான்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்றது அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்றது. What is deep learning? Anyone know? டீப் லேர்னிங் வந்து மிஷின் லேர்னிங் ஒரு சப்ஜெக்ட். இதில் வந்து நம்ம 3 லேயர் மொத்தமாக. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இன்புட் லேயர், அதில் வந்து நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் செகண்ட் வந்து இன்டர்மீடியட் லேயர், இதில் வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்புறமா அவுட்புட் லேயர் வந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போது டீப் லேர்னிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் எடுத்துட்டு நம்ம பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட்டா சென்ஸ்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி ஒரு வெப்சைட். அப்புறம் வந்து அது வந்து எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம், இமேஜ் ரெகக்னிஷன், அப்புறமா ஸ்பீச் ரெகக்னிஷன், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். Next point, NLP. NLP means natural language processing. Anyone know natural language processing? NLPங்கிறது வந்து ஒரு ஏஐயோட ஒரு சப்செட் தான். இது என்னன்னா நம்ம வந்து மெஷின் கிட்ட பேசுறோம், மெஷின் வந்து நமக்கு புரியுற மாதிரி இருக்குங்கிறது அதான் NLP. அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் எக்ஸாம்பிள் வந்து பெட்டர் தான். இப்போ நம்ம அலெக்ஸா கிட்டயோ இல்ல கூகுள் அசிஸ்டன்ட் கிட்டயோ நம்ம வெளியே என்ன வெதர் அப்படின்னு கேட்டா அது நம்ம இமீடியட்டா அது என்ன வெதரோ நமக்கு அது சொல்லும். இதுதான் NLP. அப்புறம் வந்து நாம வந்து பேசுற மிஷின் புரியணும்னா உங்க மிஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். இப்போ நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா Next one, computer vision. Anyone know computer vision? Image recognition, pattern, anomaly, computer vision. இந்த பத்தி எப்படி பார்த்தோம்னா நம்மளோட KNN அல்காரிதம் பார்க்கிறோம். KNN அல்காரிதம் என்னன்னா K நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். இது வந்து சிம்பிள் அண்ட் நான் பேராமெட்ரிக் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் மெத்தட். இது வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னா கிளாசிஃபிகேஷனுக்கும் ரிக்ரெஷன் மெத்தட்க்கு யூஸ் பண்றாங்க. இது வந்து எப்படின்னா இப்போ வந்து நமக்கு டேட்டாஸ் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து கேங்கிறது வந்து டிட்டர்மைன் பண்ணி K நியரஸ்ட் நெய்பர் டேட்டாவோட அது வந்து அட்டாச் பண்ணுவோம். இப்போ வந்து இங்கே ஒரு டேட்டா நியூ டேட்டா இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி இதுக்கு இதோட டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால இந்த டேட்டா வந்து இதோட வந்து சேர்த்து வைத்து இந்த KNN நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். தேங்க்யூ. குட் மார்னிங். இது ஒரு எக்ஸிட்ட சொல்லி குட் மார்னிங். இப்போ வந்து நம்ம டேட்டா விசுவலைசேஷன் டூல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து நான் சொல்ல போகிற டூல் வந்துட்டு D3.js. ஆக்சுவலி D3 அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கு. டேட்டா டிரைவன் டாக்குமெண்ட், அதுதான் வந்துட்டு நம்ம D3ன்னு சொல்கிறோம். இது மோஸ்ட்லி வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். இது என்ன பண்ணுவோம்னா அதாவது நம்ம யூசருக்கும் அந்த இன்டர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷன் அது ஈஸி பண்ணுது. இப்போ நம்ம வெப் ப்ரௌசர்ஸில் வந்துட்டு SUG அப்புறம் HTML அதில் வந்துட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படும். அது வந்துட்டு இந்த D3 விஷுவலைசேஷன் டூல் வந்துட்டு கம்மி பண்ணுது. அதே மாதிரி இது என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற டேட்டா வந்துட்டு டாம் எலிமெண்ட்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்துட்டு நிறைய விஷுவலைசேஷன் எலிமெண்ட்ஸை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். மற்ற இது கம்பேர் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ண யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம வந்துட்டு மெயினாக ஏன் வந்து இது யூஸ் பண்ணுறோம், நிறைய டேட்டா டூல்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஓப்பன் சோர்ஸ், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு லைசன்ஸ் தேவையில்லை, நம்ம வந்து பே பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. இப்போ சில இதெல்லாம் வந்துட்டு பார்த்தா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து இன்ட்ராக்ஷன். இது என்ன பண்ணோம்னா வந்துட்டு அதர் லைப்ரரிஸ், அதாவது வந்துட்டு ரியாக்ட் ஆங்குலர் அப்புறம் Vue.js அது கூட நம்மளால ஈஸியாக ரியாக்ட் பண்ண முடியும். இப்போ சில விஷுவலைசேஷன் டூல்ஸ் என்ன பண்ணணும்னா அது மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். கூட இருக்கிற அந்த விஷுவலைசேஷன் டூலை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் இது வந்து நிறைய இது வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லான்ட்ஸ்கேப் நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நம்ம எங்க ட்ரெண்டாக நம்ம எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் அண்ட் மீடியா. நியூஸ் அண்ட் மீடியாவில் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னா இந்த நியூயார்க் டைம்ஸ் அதில் யூஸ் பண்ணுறோம்.
பண்றோம். அதே மாதிரி இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ற லிங்க்டின்லயும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டோம் அப்படின்னா இந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நம்மளுக்கு அதுக்கான அனலிட்டிக்ஸ் காமிக்கும். அந்த அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம எப்படி காமிக்கணும்னா இந்த டூல் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த இது காமிக்கிறாங்க. அதே மாதிரி பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்னா பவர் பிஐல யூஸ் பண்றோம். எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்ல வந்துட்டு கான் அகாடமிலையும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலும் யூஸ் பண்றோம்.